Hello everyone, welcome back to my channel. நான் தான் இம்தியாஸ் and this is the 5% club. Guys, இது ஒரு market analysis video, so let's get right into it. ஸோ இன்றைக்கி என்கிட்ட எந்த ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸும் இல்லை, ஏன்னா எனக்கு டைம் கிடைக்கல. அது போக மார்க்கெட் ரொம்ப சாப்பியாக இருக்கிறனால நான் எந்த ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்கும் இப்போதைக்கு நான் எதுவும் எடுக்கல. ஓகே, ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தா இதுதான் லெவல்ஸ். அதாச்சும் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் வாங்கி நின்றுருக்கு. இன்றைக்கி மார்னிங் ஒரு நல்ல எஸ்எல் ஹிட் ஆச்சு, பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே. ஸோ 2 ட்ரேட் தான் எடுத்தேன், நிஃப்டியில் ஒன்று, பேங்க் நிஃப்டியில் ஒன்று. அவ்வளோதான் எடுத்தோடனே நான் எக்ஸிட் பண்ணிட்டேன், பிகாஸ் இமீடியட்டாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஐ எக்ஸிட்டட். ஓகே, ஸோ நாளைக்கு என்னோட ஆக்ஷன் என்னவாக இருக்குன்னா, இப்போ பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு சப்போர்ட் வாங்கியிருக்கு. ஓகே, 15 மினிட்ஸில் போய் பார்த்தா தெரியும். இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு நல்ல சப்போர்ட். நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் 19,815 இல்லை 810 இந்த லெவலில் எங்கேயாச்சும் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் பர்ச்சேஸ் பண்ணி என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தா 19,785 கிட்ட இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அதாச்சும் 19,859 கிட்டே என் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஒரு வேளை மேலே போச்சுன்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு போவோம். ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட்டாஸ்னா இட்ஸ் டோட்லி ஃபைன். ஓகே, ஸோ இதுதான் நிஃப்டிக்கு. நிஃப்டி ஷார்ட் எங்கே போகணுன்னு பார்த்தா 19,695, அதாச்சும் 19,700 கீழே வந்துச்சுன்னா நான் ஷார்ட் பண்ணுவேன். ஷார்ட் பண்ணி இதுதான் என்னோடய டேக் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகே, இதுதான் என்னோடய டேக் ப்ராஃபிட் லெவலாக இருக்கும். அதாச்சும் 19,615 கிட்டே நான் டேக் ப்ராஃபிட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இதுதான் நிஃப்டி. நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி இங்கே இதுதான் என்னோடய ஃப்ரெஷ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, இதுதான் வந்து ஃப்ரெஷ் ஸ்ட்ரக்சர்ஸ். இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைனும் போகுது, விச் இஸ் ரியலி குட். ஓகே, இங்கேருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ட்ரெண்ட் லைனும் போகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனும் கண்டிப்பாக நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் சி, ஒரு வேளை பேங்க் நிஃப்டி வந்துட்டு நாளைக்கு 43,780க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக பை பண்ணுவேன். மோஸ்ட் ப்ராப்ளி நெகட்டிவாக இருக்குன்னு சான்சஸ் இருக்குது, ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் கொஞ்சம் நெகட்டிவாக தான் தெரியுது. ஸோ லெட்ஸ் சி, நாளைக்கு ஒரு வேளை நெகட்டிவ் ஆச்சு அப்படின்னா, ஒரு வேளை இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட நெகட்டிவ் ஆச்சு அப்படின்னா, அதாச்சும் 43,625க்கு கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக செல் பண்ணுவேன். அது போக 43,500 கீழே வந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக செல் பண்ணுவேன். ஓகே, இது ரெண்டு தான் என்னோடய லெவல்ஸ் ஃபார் செல்லிங் ஆன் பேங்க் நிஃப்டி. நெக்ஸ்ட் யூஎஸ் ஆயில். யூஎஸ் ஆயிலில் நான் இங்கே ஒரு ட்ரேட் எடுத்தேன், 1:3 கிடச்சோன்னு எக்ஸிட் பண்ணிவிட்டேன். இப்போ திருப்பியும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்துச்சுன்னா தெர் இஸ் அ வெரி ஹை ப்ராபபிலிட்டி நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு. ஆனால் இப்போ டைமும் 10:45 ஆகிடுச்சு, மார்க்கெட் க்ளோஸ் ஆயிரும். ஸோ ஐ டோன்ட் நோ ட்ரேட் எடுப்பேன்னு என்னன்னு தெரில. ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக இந்த லெவல் வந்துச்சுன்னா, அதாச்சும் $76.30 கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஷார்ட் பண்ணுவேன். அதே மாதிரி $75.30 கீழே வந்துச்சுன்னா கூட ஷார்ட் பண்ணுவேன். பை எங்கே பண்ணுவேன் அப்படின்னா, இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி $76.90 மேலே போக ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணி அதில் டார்கெட் பார்த்தா 77 cent, 77.70 கிட்ட இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் யூஎஸ் ஆயிலோட லெவல்ஸ் இன்றைக்கி. நெக்ஸ்ட் நம்ம கோல்டு பார்த்துக்கலாம். சாரி, திஸ் இஸ் கோல்டு பார்த்துக்கலாம். கோல்டு என்னாச்சுன்னா, நான் கரெக்டாக எனக்கு என்ட்ரி இங்கே கிடச்சிது. அதாச்சும் இந்த லெவலில் தான் 1990 சம்திங்கில் எனக்கு கிடச்சிது. என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 1975 இருக்குது. ஓகே, ஸோ என்னோடய டார்கெட் பார்த்திங்கன்னா 2050 வரைக்கும் இருக்குது. ஸோ கோல்டு புல்லிஷாக இருக்குது. நான் புல்லிஷாக போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் கோல்டில், அதனால தான் நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது போக இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். திஸ் இஸ் நாட் ஃபார் a day or two. இது கண்டிப்பாக நான் 2 months ஆச்சுனா கூட நான் ஹோல்ட் பண்ணுவேன். இல்லை எஸ்எல் ஹிட் ஆச்சுனா கூட இட்ஸ் டோட்லி ஃபைன். எஸ்எல் எங்கே மோஸ்ட் ப்ராப்ளி ஹிட் ஆகும் அப்படின்னா, இந்த லெவல் ப்ரீச் பண்ணிச்சுனா தான் நான் வந்து செல் பண்ணுறதுக்கு யோசிப்பேன். அதுக்கு முன்னாடி செல் பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டேன். அதாச்சும் 1980க்கு கீழே வந்துச்சுன்னா தான் நான் செல் பண்ணுவேன். அதுக்கு மேலே வெறும் பை லெவலில் தான் இருக்குது. ஓகே, ஸோ கைஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நாளைக்கு லேட் இந்த ஈவினிங் தான் ரெக்கார்டே பண்ணுவேன். மோஸ்ட் ப்ராப்ளி ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ வந்து ஃப்ரைடே, அதாச்சும் நாளைக்கு லேட் இந்த ஈவினிங் தான் என்னால் அப்லோட் பண்ணவே முடியும். ஸோ அது வந்து சைக்காலஜி பற்றின வீடியோ இருக்கும். நாளைக்கு அப்லோட் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக சாட்டர்டே அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ அது என்ன மோட்டிவேஷனாக வைக்கும். அது மாதிரி உங்களுக்கு புது கண்டென்ட்டும் கொடுத்துட்டே இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.